சரி லட்சுமி அக்கா இட்லின்னு அவிச்சு முடிச்சாச்சா? போதுமாக்கா? காரணமா எல்லாருக்கும் ஏட்டி 40 இட்லி அவிச்சு போட்டுருக்கே காணாதா சின்ன பொண்ணு? இருக்கு 20 பேருக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோக்கா. ஆமாட்டி 20 பேர்னா 20 வீட்டுக்கு சொல்லியிருக்கா. வீட்டுக்கு 2 ஆளும் கணக்கு போட்டாலும் கூட தான் வரும். இருந்தாலும் எல்லாரும் பூஜைக்கு தானே வராவே, அதனால எல்லாரும் வர மாட்டாவிட்டு. எல்லா வீட்லயும் பொம்பளை ஆட்கள் மட்டும் வரும். ஒரு 20 பேர் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிடுவோம். வரும் டே சரியா 20 பேர் வரும். லட்சுமி அக்கா ஒரு ஆளுக்கு 2 இட்லின்னு போட்டாலும் எப்படி காணுமா? 40 இட்லி தானே போட்டிருக்கிய. ஒரு ஆளுக்கு இன்னும் 2 இட்லியா கொடுக்க முடியும். ஒரு 3-4 இட்லினாலும் கொடுக்கணும்லக்கா. நம்ம ஊர் ஆட்களுகளை நல்லா சாப்பிடும். எல்லாம் வயலில் வேலை பார்க்கறதுவே நல்லா சாப்பிடுவாவ. நீங்கள் என்ன கணக்கு போட்டு 40 இட்லி அவிச்சு வச்சிய? ஆமாக்கா ஒரு ஆளுக்கு 2 இட்லி காணாதுக்கா. ஐயா ஆமா மத்தியாட்டி நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு இருந்த மாவு வச்சு ஊற்றி பாட்டுட்டேன். அவ்வளோதான் இருந்துச்சு மாவு. 40 இட்லி தம்பி வந்துச்சு. ஐயய்ய இப்போ என்ன செய்யக்கா? இட்லிக்கு அவ்வளோதான் இருந்துச்சோ? மாவு எங்கேயும் கிடைக்குமா? ஏட்டி நேற்றே ஊரை போட்டு ஆட்டினவளவு கொஞ்சம் கூட போட்டு ஆட்டி வைக்கணும். நான் என்ன செஞ்சு உள்ளதை ஊற்றி வச்சுட்டு அடுத்து சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ போய் இட்லி காணாதுன்னு என்ன எப்படி செய்ய? அக்கா நேற்று சாப்பாடுக்கு லிஸ்ட்டு போடும்போது ரவை 3 கிலோ போட்டிருந்தாவுக்கா. ரவை எடுத்து கிச்சடி மாதிரி போட்டுருமா? இந்த கேரட்டு பீன்ஸு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணுவோங்க, உப்புமா மாதிரி. அதையும் ஒரு 2 கரண்டி வச்சு 2 இட்லி வச்சு கொஞ்சம் கேசரி வச்சு இலை நிறைஞ்சிரும். ஆமாக்கா அது கூட வேணா கொஞ்சம் தேங்காய் சின்ன அரைச்சோம்னு தொட்டு சாப்பிட நல்லா இருக்குங்கக்கா. வச்சுக்கிடுவாவ. சேரிட்டி அப்படி வேணா செய்வோமா? வேற என்ன செய்யுது? இட்லி காணாம வந்தா கேவலம்பா. கூட போனாலும் வச்சுக்கிடலாம். பத்தாம போச்சுன்னா ஆள்கார் கேவலமா பேசும். சாப்பிட கூப்பிட்டுட்டு சோறு கூட வயிற்றுக்கு பத்தலையும் பாவ. என்னத்துக்கு அந்த பேரு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்துருவோம்ட்டி. லட்சுமிக்கா சின்ன பொண்ணு உமாலே இவ்வளோ வேலையை முடிச்சிட்டீங்களா வாரதுக்குள்ள? ஏன்க்கா நீங்கள் இட்லியை பாதியை ஊற்றி போட்டு தானே போனீங்க? காய்கறியும் நறுக்கி வச்சுட்டு தானே போனீங்க. நாங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கோம்? சாம்பார் இப்போ தான் வச்சுருக்கோம். வேலையெல்லாம் ஒன்றும் முடியலக்கா. இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். ஏன் ராணியக்கா மாவு அரைக்கும் போது கணக்கு பார்த்து அரைக்கலையாக்கா? ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏங்க இவ்வளோ கம்மியாக போட்டு அரைச்சியே? ஐயோ காணாதா சின்ன பொண்ணு? நேற்று நான் இவியாட்ட எவ்வளவோ சொன்னேன் சின்ன பொண்ணு. இவியே தான் வேணா போதும் 10 வீணா போயிரும் போட்டு அரைக்காதுன்னு யாசனாவ. நான் அப்பவும் சொன்னேன் இது ஒரு 30-40 இட்லி தான் வரும் காணாதுன்னே. அவிய இப்போ அதே மாதிரி காணாம போச்சு பத்தியா? இப்போ என்ன செய்ய? நம்ம ஊரில் யாரும் இவ்வளோ மாவெல்லாம் விற்க போறாவ? மாவெல்லாம் கிடைக்காதே சின்ன பொண்ணு. இப்போ என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. அதான் நாங்கள் ரவையை போட்டு கொஞ்சம் கிச்சடி மாதிரி பண்ணலான் இருக்கோங்க. அதுன்னா ஒரு 2 கரண்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி ஊற்றினாலும் சாப்பிட்டுக்கிடுவாவ. இட்லியும் அந்த கிச்சடி சாம்பார் தேங்காய் சட்னி கேசரி வச்சோம்னா இலையே நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. சரி உமாலே அதுவும் நல்ல ஐடியா தான். பேசாமல் அப்படி செஞ்சிருவோமா? ஆமாம் வாரவியலுக்கு சாப்பாடு மிச்சமாகி கிடந்தாலும் பரவாயில்லாட்டி பத்தாமல் போயிட்டுன்னா கேவலமாக பேசுவாங்க. அது நம்ம வீட்டில் முத ஒரு பூஜை வைக்கிறேன். பிள்ளைக்கு சடங்கு கூட நடத்துனதில்லை. முத ஒரு 10 பேரை கூப்பிட்டு வீட்டில் ஏதாவது செய்யும்போது கொஞ்சம் நல்ல முறையாக செய்யணும் பற்றியா? அது நம்ம தொடங்க போகிறதே கேட்ரிங் தான். சாப்பாடை பார்த்துட்டு தான் அடுத்து நமக்கு வேலையெல்லாம் தருவாவ. இதை நல்ல முறையாக பண்ணலன்னா யார் நம்மளை கூப்பிட போகிறாவ? ஆமாட்டி ராணி. சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிச்சடி பண்ணி தேங்காய் சின்ன அரைச்சிருவோங்க. நான் பாக்கி ஒரு 30 வடை வேணா கடையில் சொல்லுதேங்க்கா. டீ போட்டுக்கிடுவோமா? வீட்டில் பால் தான் லட்சுமி அக்கா உங்கள் வீட்டில் வாங்கின பால் இருக்குக்கா. ஒரு 7 லிட்டர் பால் இருக்குது. போதும்ல? நம்ம டீயை போட்டு வீட்டில் கொடுத்துக்கிடுவோங்க்கா. கொஞ்சம் வடை மட்டும் வெளியில் சொல்லியிருந்தேன். ஏங்க வெளியே சொல்லுதேங்கிறிய? போடுதுன்னு போடுவோங்க்கா. வேண்டாம் சின்ன பொண்ணு. நேரம் ஆயிட்டு இருக்கு பத்தியா? பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இப்பயே 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. 9 மணிக்கெலாம் நல்ல நேரம் சொல்லியிருக்கேன். இனிமேல் எப்போ உப்புமா கிண்டுறதுன்னு எனக்கு தெரியல. 10 மணிக்கெலாம் கொடுக்கணும்ல சாப்பாடு, காலையில் சாப்பாடு. ஆமாக்கா. இனிமேல் போட்டு வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு ஊற வச்சுட்டு கிடந்தோன்னு வைவே ரொம்ப லேட்டாகி போயிடும் சின்ன பொண்ணு. அப்புறம் காலையில் சாப்பாடு மதியம் போடுற மாதிரி ஆயிரும். வேணாம் அதெல்லாம் நான் வெளியே சொல்லிக்கிட்டேன். டீயும் உள்ளுக்குள்ளே அடுப்பில் வச்சிருந்தேன். இந்த ஒத்த அடுப்பில் எத்தனை கிண்ட முடியும்? நீங்கள் இந்த சாம்பார் மட்டும் கொதிச்சுன்னா இறக்கி வச்சுட்டு அடுத்து உப்புமா கிண்ட ஆரம்பிப்போமா? நான் வெங்காயம்லாம் நறுக்கட்டுமா சின்ன பொண்ணு? ஏக்கா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வேறு எதுவும் வாங்குறதுன்னா வாங்குங்க. டீயை போடுறதுன்னா போடுங்கக்கா. ஏட்டி ராணி வாரதுக்குள்ளே பாதி வேலையை முடிச்சிட்டே போல. ஏட்டி சொல்லுங்கட்டி நானே செஞ்சு தரேன். உங்கள் அப்பா ராத்திரிலாம் உறங்கவே மாட்டேன்ட்டாவ. ஒரே வாய்வு தொல்லையாக இருக்குன்னு முதுகில் பிடிச்சிட்டுன்ட்டாவ. தூங்கவே இல்லை. இடையில பூண்டை தட்டி கொடுக்கவும் டீயை போட்டு கொடுக்கவும் ஒரே இதாக இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் கண் அசந்துட்டோம்ட்டு எந்திக்கவே முடியல. இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடி வரக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டே போலையே. ஏட்டி சொல்லுங்கட்டி நானும் செஞ்சு தரேன். பரவாயில்லம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. இனி கொஞ்சம் கேசரியும் கலரி இதை போட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு. ஏம்மா நம்ம உள்ளே போய் வேணா கொஞ்சம் தேங்காய் சட்னியும் டீயும் வைப்போம்மா. வச்சுட்டு சாமி படம்லாம் எங்கே இருக்குன்னு தேடணும்மா. அதெல்லாம் எடுத்து வேணா பூவை போட்டு உள்ளே வேணா வைப்போம்மா.
சரி வாட்டி, ஆனா இவளுக்கு வேணா சாப்பாடு வேலையை பார்த்துக்கிட்டோம். வா நம்ம வேணா உள்ள போய் டீயை போட்டு எல்லா வேலையும் செய்வோட்டி, ஓடி வா. மல்லியாவும் இப்போ வாரேன்னு அவளையும் இப்போ சத்தம் மட்டும் தான் வந்தேன். அவள் கிளம்பிட்டு இருக்காட்டி, இங்கே வாரக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. அவளையும் சத்தம் மட்டும் வந்தப்பட்டி இப்போ ஓடி வந்துடுவா. அவளும் வந்து ஒத்தாசை பண்ணுவா. அதை இதை எதுவும் செஞ்சு கொடுப்பாட்டி வா. சரி சரிம்மா. ஒத்தையில புதுசாக செய்யணும், ஒரே படபடப்பாக இருக்கு. எந்த வேலையும் முதல்ல செய்யணும், எதை அப்படி செய்யணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே கைகாலே ஓட மாட்டேங்குமா. சாமி படத்தை நேரத்தையும் எடுத்து வைக்கணும்னு நினச்சி கொஞ்சம் கூட யோசனையும் இல்லை. ஒத்தால மார்க்கெட்டுக்கு உடனே பற்றிலா சாயங்காலம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வச்சோம்மா. காய்கறிலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டேன். அப்படி இருந்தாலும் இப்படி லேட் ஆகிட்டு என்ன செய்ய. ஒரு 10 மணிக்குனாலும் சாப்பாடு கொடுத்தாதானே ஆள்காரு ஒரு மாதிரி இருக்கும். வந்துட்டு அப்புறம் சாப்பாடுக்கு லேட் ஆகிட்டுனா ஒரு மாதிரி பேசுவோம்மா. சரி சரி வா. மாதம் மாதம் நிற்காம நீ ஒரு அடுப்பில் போய் டீயை போடு. நான் தேங்காய் சிரண்டு தம்பி ஒரு 2 காய் திரட்டினாலே போதும். 20 பேர் தானே, 2-3 காய் திரட்டினா போதும். வா நான் போய் சிரண்டி தரேன். நீ சாமி படத்தை தேடி எடுத்து வச்சுட்டு டீயும் போடு. சரிம்மா வாங்க. லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு உமா, நீங்க இதை பார்த்துடுவீங்களா? நான் உள்ள போய் டீயை போட்டு சட்னி அரைச்சிடுதேம்மா. நீங்க கிச்சடி மட்டும் பண்ணி கேசரி கிளறிவில. இக்க நாங்க செஞ்சுக்கிடுதோங்க்கா, நீங்க பயப்படாம போங்க. சரி சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, ராணி அக்கா சேலை கலர் பத்தியில சூப்பரா இருக்கு, மின்னுதுக்கா. அதைய வீட்டு இறவி ஒரு நாள் வாங்கி கொடுத்த சேலையும் சின்ன பொண்ணு அதை உடுத்தாம வாங்கி வச்சிருந்தா. இன்னைக்கு தான் உடுத்திருக்கா போல. அவளுக்கு அந்த கலர் நல்லா அழகா இருக்குக்கா. சுசிலா, சுசிலா உள்ள வரலாமா? யாரு? அந்த நர்ஸு புள்ள போல பாரு இருக்குமா. அந்த பொண்ணு தாம்மா. ஏம்மா வாமா உள்ள வா, நாங்க மட்டும்தான் இருக்கோம். ஐயோ, அடுத்து இவ எதுக்கு வாரான்னு தெரியலையே. எங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சுசிலாமா எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தப்போ உங்களை ஆளை காணோம். இங்கே தான் மக்களே சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலான்னு போயிருந்தேன். ஒன்றும் தரமாட்டேன்ட்டாவ, பார்சல் கட்டி எதுவும் தரமாட்டாவளா, அதனால சாப்பிட்டுட்டு வந்தேன் மக்களே. ஏம்மா இன்னைக்கு சாயங்காலம் சுசிலாவை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? எல்லா பேப்பரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாயங்காலம் போகும்போது பில்லை கட்டினீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தந்துடுவாங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க. என்னம்மா இளநீ ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க. உடம்புக்கு சத்தான பொருளாக சாப்பிட சொல்லுங்கம்மா. நல்லா இந்த பேரிச்சம்பழம் பழ வகைகள்லாம் நல்லா கொடுங்க. என்னம்மா முட்டையெல்லாம் வச்சு கொடுங்க. பாத்ரூம்லாம் கரெக்டாக போகிறாங்களான்னு பார்த்துக்கிடுங்க. டெய்லியும் போக சொல்லுங்கள். உடம்பு நல்ல முறையாக பார்த்துக்கிடுங்கம்மா. நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. தனியாக இருக்க விடாது. எம்மம்மா எப்பவும் கூட ஆள் இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க. எப்பவும் அவைய கூட பேசி அவைய மனசு எப்படி இருக்குது என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன அவையில ஒத்தையில் விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை நமக்கு மனசு தோணிட்டாவே பிறகு தோணும். அது யாருன்னா அவையில தனியாலாம் விட்டுறாது. என்ன? சரி சரி மக்களே, நாங்கள் பார்த்துக்கிடியோம். இன்றைக்கி வீட்டுக்கு போய் சொல்லிட்டாவளோ? ஆமாம்மா, இன்றைக்கி வீட்டுக்கு போய் சொல்லிட்டாவே. இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஏக்கா நீங்கள் யார்? சுசிலாவுக்கு அக்காவோ? இல்லை இல்லை மக்களே, நான் பக்கத்து வீடு. நீங்கள் சுசிலாவுக்கு பக்கத்து வீடோ? பார்க்கறதுக்கு நீங்கள் என்னம்மா கூட பிறந்த அக்கா மாதிரிலாம் கிடந்து ஓடிட்டு அடக்கி. நான் கூட சுசிலாவுக்கு அக்காவோன்னு நினச்சிட்டேம்மா. இல்லைப்பா, நாங்கள்லாம் ஒரே ஊர் தான். எங்கள் பக்கத்தில் தான் இவ இருக்கா. எங்களுக்கு உதவியாக இவ மட்டும்தான் மக்களை இருக்கா. இவளும் 2-3 பேரும் தான் இருக்கா. வேறு யாரும் எங்கள்கிட்ட அவ்வளோவா பேசிக்கிட மாட்டாவ. அதை எங்களை பார்க்க ஓடி வந்திருக்கா. என்ன செய்ய, இந்த மாதிரி 2-3 நல்ல மனசு இருக்கனால தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். சரி சரிம்மா, அப்போ எதுவும் நினைக்காதீங்கன்னா எனக்கு வேறு டியூட்டி இருக்குமா, நான் அந்த பக்கம் போகிறேன். சுசிலா உடம்ப பார்த்துக்கிடுங்க. என்ன இனிமேல் இந்த மாதிரிலாம் யோசிக்கூடாது. சாக காட்ட தைரியம் வாழ்கிறதுலையும் காமிக்கணும். என்ன நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருங்க. எதை பற்றி யோசிக்கிடாதீங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போங்க. என்ன? சரி மக்களே, அப்போ இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் மக்களே. எதையும் நினைக்காத. என்ன வீட்டுக்கு போயிட்டு நம்ம நல்ல முறையாக அம்மா ஒன்றா பார்த்துக்கிடே. உனக்கு எப்போ வீட்டுக்கு போகணுன்னு நினைக்க நீ அப்போ போனால் போதும். அது வரைக்கும் உன் பாட்டில் இங்கே இரு மக்களே. ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீ பாட்டில் உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இங்கே இரு. சுசிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்புக்கு பரவாயில்லையா சுசிலா? மர்மோனே வாங்க, வீட்டுக்கு போயிட்டா வாரிய? ஆமாத்த, வீட்டுக்கு போய் குளிச்சு துணியை மாத்திட்டு வாரேன். சாப்பிட்டீங்களா மக்களே? சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல. வீடு வரைக்கும் போனீங்களா? இங்கே சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய தட்டுப்பாடாக இருக்குது. சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல. இல்லத்த, சாப்பிட மனசு தோணல, அதனால வந்துட்டேன். ஆமா, நர்ஸ் வந்துட்டு போறாவளா? எதுவும் சொன்னாவளா? பரவாயில்லையப்பா, சுசிலாக்கு உடம்புலாம் பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க மக்களே. வேற ஒன்றும் கிடையாது. அவ ஏதோ இந்த பில்லு ஏதோ தந்திருக்காவலாம். அதை போய் அடைச்சோம்னா மருந்து மாத்திரையெல்லாம் தருவாங்களாம் மக்களே. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சொன்னாவே. வேற ஒன்றும் சொல்லலை. அப்படியாத்த, பில் கவுண்டர்ல பில் இருக்கோ? அப்ப நான் போய் அடைச்சிட்டு இருந்தேன். அடைச்சிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். மக்களே வேண்டாம் மக்களே, நான் துட்டு தரேன். நான் அடைச்சிக்கிட்டதே மக்களே. எத்த, ஏன் பொண்டாட்டிக்கு நான் அடைக்காம வேற யாரும் அடைக்கிறது? நீங்க இருங்க, நான் போய் அடைச்சிட்டு வரேன். முனியம்மா, உங்க மருமை எவ்வளோ நல்ல குணம் உள்ள பேன் தெரியுமா? ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி கூட பேச தெரிய மாட்டேங்கி. சுசீலா, ஆம்லெட் எல்லாம் கொஞ்சம் நம்ம அமைதியாக போனாதான் நம்ம மேலே பாசம்லாம் அதிகமாக வரும். நீ 2 வார்த்தைக்கு 3 வார்த்தைக்கு கொஞ்சம் தாழ்ந்து போய் பாரு. சும்மாவே ஒன்று இப்படி தாங்குதாவ. நீ கொஞ்சம் பாசம்லாம் காமிச்சின்னா உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாவ.
நீ புரிஞ்சு நடந்துக்கிறதெல்லாம் தான் இருக்கு சுசீலா. எங்க வசந்தி, நான் சொல்லி கொடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்க. நம்ம என்னத்த சொல்ல முடியும்? சின்ன வயசுலேருந்தே அப்படி கோவத்தை காட்டி காட்டி வளர்த்தியாச்சு. அவளும் அதையே பழகிட்டா. இப்போ மாற்ற சொன்னா எப்படி மாறுவா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லா பாசமாலாம் பேசி இருந்தேன்னு வைவே மக்களே ஒன்று நல்ல முறையாக பார்த்துக்கிடுவாவ. அந்த பையனுக்கு என்ன குடிப்பழக்கம் இருக்கா, புகை பிடிக்கிறானா, எதுவும் செய்கிறானா, நல்ல பையன். ஒரு கோவம் கூட வர மாட்டேங்கி. இது வரைக்கும் ஒன்று எதுனாலும் சொல்லியிருக்கானா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில். இப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் தானே ஒன்று ஒரு ஏசிட்டான். இதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒரு வார்த்தையை எதுவுமே சொன்னது கிடையாது. நீ கொஞ்சம் அவனை அமைதியாக நீ போய் கொஞ்சம் பொறுமை தான் மக்களே. எங்கே போனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவன்கிட்ட நல்ல முறையாக பேசி எடுத்து இருந்தேன்னா ஒன்று எவ்வளோ பாசமாக வச்சுக்கிடுவான். சரிக்கா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு மனசுக்கு மாறுற வரைக்கும் நீ அம்மா கூட இருந்துட்டு உனக்கு எப்போ போவான்னு தோணுதோ அப்போ நீ போ என்ன. ஆ சரிக்கா.